வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஜூலை மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஃபுல்லும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அது உங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்கிங் மற்றும் ரிப்போர்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 94. இப்போ பார்த்தீங்கன்னா ஐநா சபை அவங்க ஒரு 17 நிலையான இலக்குகள் வழங்கியிருக்காங்க. அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இதை பின்பற்றிட்டாங்க அப்படின்னா உலகம் ஒரு சிறந்த இடமாக மாறும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. அதன் அடிப்படையில் இதை ஃபாலோ பண்ணுற நாடுகளுடைய தரவரிசை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 94வது இடம் பிடித்திருக்கோம். இந்தியா ஒட்டுமொத்த மதிப்பெண்ணாக 100க்கு 68.3 பெற்றிருக்கோம். இந்த பட்டியலில் முதலிடம் பெற்றது ஃபின்லாந்து. அடுத்தது 2025 சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. சாலை விபத்துகள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதே நேரம் சாலை விபத்து மரணங்கள் அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அடுத்தது உலகின் 2வது மிகப்பெரிய மின்மயமாக்கப்பட்ட அகல பாதை ரயில்வே நெட்வொர்க்கை கொண்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ ட்ரெயின் போகிறதுல நிறைய வகையான தண்டவாளம் இருக்குது. அதில் ஒன்று தான் பிராட் கேஜ் ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறது, அகல பாதை ரயில்வே நெட்வொர்க் அப்படிங்கிறது. அதாவது 2 தண்டவாளங்களுக்கு இடையில் இருக்கிற கேப் 5 அடி 6 இன்ச்சு அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ரயில் போகிறது தான் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான பயணிகள் ரயில் அந்த மாதிரி தான் போகுது. இந்த மாதிரி ரயில்வே பாதைகளில் மின்மயமாக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக 99.2% மின்மயமாக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 100%. ஆனால் இந்தியாவே 2வது இடத்துல தான் இருக்குது. அதை விட சுவிட்சர்லாண்டில் பார்த்திங்கன்னா 100% இதை மின்மயமாக்கிட்டாங்க. அடுத்தது உலகளாவிய வாழ்வாதார குறியீடு 2026 டெல்லி பிடித்த இடம் எது? ஆன்சர் 120. சிறந்த நகரங்கள் வாழ்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி 120வது இடத்துல தான் பிடித்திருக்கு. முதலிடம் பெற்றது டென்மார்க்குடைய தலைநகரான கோப்பன்ஹேகன். இந்த ரிப்போர்ட் எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ரிப்போர்ட். அடுத்தது 2026 உலகளாவிய விமானப்படை தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. சிறந்த விமானப்படை இருக்கிற நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா தான் முதலிடம் பெற்றிருக்காங்க. இந்தியா 3ஆம் இடம் பெற்றிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் WDMMA அப்படிங்கிறது, அதாவது வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. அடுத்தது சந்தை சீர்குலைவு செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது? இதற்கான ஆன்சர் 57வது இடம். இது என்ன அப்படின்னா, இப்போது சந்தை சீர்குலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பை எடுக்கிறது, அதே மாதிரி சந்தையில் போட்டித்தன்மையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னென்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிப்பட்ட பெரிய வணிக சந்தைகளை குறிப்பிடுது. இதில் சிறப்பாக செயல்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 57வது இடம் பிடித்திருக்கோம். இது 2010 2023 இந்த காலகட்டத்திற்கான ரிப்போர்ட். அடுத்தது 2026 ஜனவரி முதல் மே மாதம் வரை தமிழகத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்து முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் திருச்சி. அடுத்தது நிதி ஆயோக் வெளியிட்ட முதலீட்டிற்கு உகந்த மாநிலங்கள் குறியீடு 2026 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, ஏன்னா இதை நிதி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப முக்கியமானது. இப்போது முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பெற்றது குஜராத், 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, நம்ம தமிழ்நாடு 3ஆம் இடம் பிடித்திருக்கோம். அதே நேரம் மிக குறைந்த செயல்திறன் கொண்ட இடங்களாக லட்சத்தீவு, லடாக், அந்தமான் நிக்கோபார் இந்த இடங்கள்லாம் இருக்குது. இவங்க 8 முக்கிய பிரிவுகள் அடிப்படையில் இந்த மதிப்பீடை பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் நிதி ஆயோக் சம்மந்தமாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நிதி ஆயோக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நிதி ஆயோக் இது 2015 ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. நிதி ஆயோக்கில் நிதிக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது. இதோடைய தலைவர் யார், சேர்மன் யார் அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். இதை எக்ஸபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பதவி வழியில் தலைவர் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா
இந்தியாவுக்கு யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நிதி ஆயோக்குடைய தலைவராகிடுவாங்க. அதே மாதிரி துணைத் தலைவராக இப்போது அசோக் குமார் லஹிரி அப்படிங்கிறவர் இருக்கார். அதே மாதிரி தலைமை செயல் அதிகாரியாக இப்போ ரீசெண்டாக அனுராக் ஜெயின் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறாங்கல்ல, இதுதான் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது. இதில் ஸ்கூல் முடிச்சுட்டு அதிகமாக காலேஜுக்கு போகிறாங்க, அது எங்கே போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் போகிறாங்க. 2023-24 தமிழ்நாடு உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் 52.3% இருக்குது. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை 52.3% இருக்குது. இந்தியாவில் இது வந்து வெறும் 30% தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக், கான்ஃபரன்ஸ் மற்றும் சமிட் மாநாடுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர கூட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லி. இதில் ஜப்பானுடைய பிரதமரான சானே தக்காய்ச்சி அவங்க அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக. அடுத்தது, 2027 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஜெனீவா. சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் தான் அடுத்த ஆண்டு நடைபெற போகுது. இந்த ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்றது. அடுத்தது, 7வது திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பெங்களூரு. 7th திருக்குறள் கான்ஃபரன்ஸ் இப்போது கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் நடைபெற்றது. அடுத்தது, சர்வதேச வகை 1 நீரிழிவு உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இந்தியா. இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுடைய ஜோத்பூர் நகரில் தான் நடைபெற்றது. இன்டர்நேஷ்னல் டைப் 1 டயபெட்டிஸ் சமிட் இது வந்து இப்போ நடைபெற்றது. ஜூலை 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 1 இந்த 3 தினங்களில் நடைபெற்றது. அடுத்தது, விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சர்வதேச புக்கர் பரிசின் பரிசு தொகை எவ்வளவாக அதிகரிக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 1,00,000 பவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச புக்கர் பரிசு ரொம்ப முக்கியமான பரிசு இது. இப்போது உலக அளவில் சிறந்த புத்தக எழுத்தாளர்களுக்கு வழங்குகிற விருது தான் இது. இது பார்த்திங்கன்னா இனிமேல் புக்மேன் சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னு அழைக்கப்படும். ஏன் அப்படின்னா புக்மேன் ஃபிலாந்தரோபிஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் அடுத்த 10 ஆண்டுக்கு இந்த விருதுக்கான நிதி உதவியை வழங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த புதிய பேரில் வழங்க போகிறாங்க. இந்த புதிய பேரின் கீழே வழங்கப்பட்ட முதல் விருது 2027 மே மாதம் அறிவிக்கப்பட இருக்குது. இதில் பரிசு தொகை கூட இதுவரைக்கும் 50,000 பவுண்டுகளாக இருந்தது. இப்போ அதை வந்து 1,00,000 பவுண்டுகளாக, அதாவது 2 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்தியாவிலிருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களப்பட்டியலில் 45வது தளமாக சேர்க்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் சாரநாத். இப்போ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ குழுவுடைய 48வது அமர்வு கூட்டம் தென்கொரியாவுடைய பூசான் நகரில் நடைபெற்றது. இதில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, என்னென்னா இந்தியாவுடைய சார்நாத் அப்படிங்கிற பகுதியை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களப்பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இந்த பகுதி பற்றி பார்த்திங்கன்னா இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இப்போது புத்தர் வந்து ஞானம் கிடைத்த பிறகு தன்னுடைய முதல் உபதேசத்தை இந்த சார்நாத்தில் இருக்கிற மான் பூங்கால தான் ஆட்டியிருப்பார். இது அதனால் புத்த மதம் தொடர்பான புனித தலமாக இருக்குது. அடுத்தது, 2026 ஆண்டிற்கான லோக்மானிய திலகர் தேசிய விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அஜித் தோவால். லோக்மானிய திலகர் தேசிய விருது இது ஒரு தனியார் அமைப்பு தான் வழங்குறாங்க. அதை வந்து இந்த முறை அஜித் தோவால் அவர்களுக்கு வழங்குறாங்க. யார் இவர் அப்படின்னா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தான் இவர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அடுத்தது, 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் ராயன். இப்போ பார்த்தீங்கன்னா 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் சிறந்த திரைப்படமாக ராயன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இது நிறைய பேர் ஒரு விமர்சனமாக இதை சொல்லியிருந்தாங்க, என்னென்னா தமிழில் இதை விட மகாராஜா, அதுக்கப்புறம் வந்து மெய்யழகன் மாதிரிப்பட்ட படங்கள் இருக்குது, ஆனால் எல்லாருமே ராயன் வந்து இந்த மாதிரி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருந்தாங்க.
இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படம் அப்படின்னு தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறந்த இயக்குனராக அமரன் படத்துடைய இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. சிறந்த இந்திய திரைப்படமாக இந்தி திரைப்படமான ஆர்டிக்கல் 370 இது வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிறந்த இசையமைப்பாளர் இதில் பின்னணி இசையில் அமரன் திரைப்படத்திற்காக ஜி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிறந்த துணை நடிகையாக மகாராஜா திரைப்படத்தில் நடித்த சாச்சனா அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. சிறந்த சண்டை பயிற்சியாளராக மகாராஜா திரைப்படத்துடைய சண்டை பயிற்சியாளரான அனல் அரசு அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிறந்த ஒலி உடைமைப்பு இது பார்த்திங்கன்னா ப்ளூ அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்திற்காக ஹரிஹரசுதன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து யாருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் வந்து இந்த 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இது தொடர்பான மொத்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, ஒரே மணி நேரத்தில் 3.61 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு எங்கு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது? ஆன்சர் அகமதாபாத். குஜராத்துடைய அகமதாபாத்தில் தான் இந்த சாதனையை படைத்திருக்காங்க. இதில் மியாவாக்கி முறையில் நட்டிருக்காங்க, அதாவது குறைவான இடத்துல உள்நாட்டு மரக்கன்றுகளை மிக நெருக்கமாக நட்டிருக்காங்க. அடுத்தது, நியமனங்கள் அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் 31வது இராணுவ தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் தீரஜ் சேத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதியாக இவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதியாக இருக்கிறவர் ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவர், இந்தியாவுடைய கடற்படை தளபதியாக இருக்கிறவர் கிருஷ்ணா சாமிநாதன் அப்படிங்கிறவர், இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதியாக இருக்கிறவர் அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர், இந்தியாவுடைய கடலோர காவல்படை தலைமை தளபதியாக இருக்கிறவர் பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவர். அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ஆண்டி பர்ன்ஹாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டுடைய பிரதமராக கீர் ஸ்டார்மர் இருந்தார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால் அதே கட்சியை சேர்ந்த இன்னொருத்தரை பிரதமராக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டனுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சராக கனிஷ்கா நாராயணன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்தது, தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹர்ஜித் சிங் கரேவால். நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இதோடைய தலைவராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் வெங்கட்ராமன். இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 1994 ஆண்டு பேட்ச் IPS அதிகாரி. அடுத்தது, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக தற்போது உள்ளவர் யார்? ஆன்சர் ரவி அகர்வால். இப்போது இவருடைய பதவியை இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு மீண்டும் நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவுடைய விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வந்து தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவுடைய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் இவருடைய தலைமையில் 17 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காங்க. இந்த குழு 3 ஆண்டுகள் செயல்படும். அடுத்தது, எங்கு அகழாய்வில் 2500 ஆண்டுகள் பழமையான படிக்கட்டு அமைப்புடன் கூடிய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் மலையடிப்பட்டி. இந்த மலையடிப்பட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் கரிவலம் வந்த நல்லூர் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து படிக்கட்டுகளை கொண்ட சதுர வடிவ செங்கல் கட்டுமான கிணறு வந்து கிடைத்திருக்கு. அடுத்தது, தமிழக அரசு யாருடைய தலைமையில் வருவாய் பெருக்க குழுவை அமைத்தது? ஆன்சர் மாண்டெக் சிங் அலுவாலியா. இவர் வந்து மத்திய திட்டக்குழுவுடைய முன்னாள் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. இவருடைய தலைமையில் நம்ம தமிழக அரசிற்கு வருவாயை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, 7வது மாநில நிதி ஆணையத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஆன்சர் கே அலாவுதீன். இந்த மாநில நிதி ஆணையம் எதற்கு இருக்குது அப்படின்னா இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்கானது. உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நிதியை பகிர்றதுக்கு வேண்டி. அடுத்தது, இந்த 7வது மாநில நிதி ஆணையம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோடைய தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே அலாவுதீன் இருக்கார்.
இந்த ஆணையம் 2025 மே மாதமே அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் அவங்களுடைய அறிக்கையை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாடி சமர்ப்பிக்கணும். இப்போது அதற்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்காங்க. இவங்களுடைய பரிந்துரை எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா 2027 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 5 ஆண்டுகளுக்கான நிதி பகிர்வுக்கு இது பொருந்தும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இதை அமைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆளுநருக்கு தான் இருக்குது. இது தொடர்பான ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் 243I மற்றும் 243Y. இதில் 243I என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த மாதிரி ஒரு மாநில நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. 243Y என்ன சொல்லுது அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த மாதிரி ஒரு நிதிக்குழுவை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்தது, தற்போது எங்கு 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் கரூர். கல்வட்டங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அதை சுற்றி இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வட்டமாக அமைப்பாங்க. அதுதான் கல்வட்டங்கள். நடுவில் ஒரு பெரிய கல்லை பொதுவாக வைப்பாங்க. இந்த மாதிரி 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வட்டங்கள் ஒரே இடத்துல இப்போ கிடைத்திருக்கு. அது எங்கன்னா கரூரில் கீழ்முனையனூர் அப்படிங்கிற பகுதியில் தான் கிடைத்திருக்கு. அடுத்தது, வாட்ஸ்அப் மூலமாக புறநோயாளிகள் பிரிவு முன்பதிவு செய்யும் வசதி என்ன பெயரில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் நலம் ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா நலம் ஏஐ அப்படிங்கிற சேவையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, நம்ம பொதுவாக எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஓபி சீட்டு வாங்க சொல்லுவாங்க, அவுட் பேஷண்ட் சீட்டு வாங்க சொல்லுவாங்க. அது நம்ம நீளமான ஒரு வரிசையில் நின்று தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதை வாட்ஸ்அப் மூலமாகவே பெற ஒரு வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. முதல் சேவை சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சைக்கான புறநோயாளிகள் பிரிவுக்கு மட்டும் இதை இப்போ முதல்ல அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தமிழகம் முழுவதுமாக முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும், அதாவது குறிப்பிட்ட பிரிவுகளில் மட்டும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு அனுப்பினா மட்டும் போதும். அதன் மூலமாக நம்ம ஓபி சீட்டு பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, மருந்து சீட்டு, இது அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாகவே இதில் பெற முடியும். அடுத்தது, தமிழக அரசின் சுகாதார சேவைகளை ஒருங்கிணைக்க அறிமுகம் செய்யப்பட்ட புதிய டிஜிட்டல் தளம் எது? ஆன்சர் நலம் டிஎன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய பல்வேறு சுகாதார, அதாவது மெடிக்கல் ரிலேட்டடான சேவைகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு புதிய டிஜிட்டல் தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் நலம் டிஎன் அப்படிங்கிறது. இது ஜூலை 14ஆம் தேதி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் இதை தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, செயற்கை நிறமூட்டப்பட்ட அப்பளங்கள் தற்போது எந்த மாநிலத்தில் தடை செய்யப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கை நிறமூட்டப்பட்ட அப்பளங்கள் இவை புற்றுநோய் உட்பட சுகாதார பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறனால இதை தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மலையடிப்பட்டி அகழாய்வு தளம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் தென்காசி. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த கொஸ்டின் தான். தமிழகத்திலே முதல் முறையாக படிக்கட்டுகளுடன் கூடிய செங்கல் கிணறு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, தெலுங்கனூர் என்ற அகழாய்வு தளம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் சேலம் மாவட்டம். இங்கே இப்போது 3600 ஆண்டுகள் பழமையான எஃகு வாள் கண்டுபிடித்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வாள்கள்லேயே மிக தொன்மையானதாக இதை கருதுகிறாங்க. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் சாலை விபத்து மரணங்களை 50% வரை குறைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030. இப்போது சாலை விபத்தினால் நடைபெறுற மரணங்களை 2030க்குள்ளாடி ஒரு பாதியாக குறைக்கணும் அப்படின்னு தமிழக அரசு இலக்கு வச்சுருக்காங்க. இதே மாதிரி சாலை விபத்துகளை குறைக்க அடுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் சமீபத்தில் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் சமூக நீதித்துறை. அடுத்தது, தமிழ்நாட்டின் முதல் முழுமையான காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? ஆன்சர் கிள்ளை. இந்த கிள்ளை அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது என்ன காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலநிலை மாற்றம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் மனிதர்கள் தான். மனிதர்கள் அதிகமான மாசுபாடை உருவாக்குறோம், அதே மாதிரி அதிகமான இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கிறோம், மரத்தை வெட்டுறோம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால காலநிலை மாற்றம் ஏற்படுது. அப்போ இந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே தடுக்கிறாங்க. கூடவே
இப்போ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சு, அதாவது காலநிலை மாற்றத்தின் மூலமாக ஒரு சுனாமியோ அல்லது ஒரு நிலநடுக்கமோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதை தாங்கிட்டு மறுபடியும் அதுலேருந்து எழுற ஒரு ஆற்றலை இவங்க அமைத்திருக்காங்க. அந்த மாதிரி இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பக்கிங்ஹாம் கால்வாயை சீரமைப்பு பண்ணுறாங்க. அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் அந்த கிராமத்து வழியாக கடலில் கலக்குது, கடலூரில். அதை அவங்க சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆக்கிரமிப்பு தவறமான சீம கருவேலி மரங்களை அகற்றியிருக்காங்க. அப்புறம் உள்ளூர் சதுப்பு நில தாவர கன்றுகளை நட்டிருக்காங்க. இதன் மூலமாக இது அலையாத்தி காடுகளாக செயல்பட்டு அங்கே சுனாமி வராமல் முடிந்த அளவுக்கு தவிர்க்கப்படும். அடுத்தது பொது கட்டடங்களில் சூரிய ஒளி மின்தகடுகள் பொருத்தியிருக்காங்க. இதன் மூலமாக மின்சாரம் தூய்மையாக தயாரிக்கப்படும். அடுத்ததாக இந்த திட்டம் பற்றி பார்க்கும்போது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற கிராமங்கள் திட்டம் இது 2022-23 தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது தமிழகத்திலேயே முதன்முறையாக ISO தரச்சான்று பெற்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எங்குள்ளது? ஆன்சர் சேலம். சேலமில் தான் இது இருக்குது. சேலமில் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்குது. ISO அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியுடைய வளாகம் நம்ம சென்னையில் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் வேளச்சேரியில் DLF சைபர் சிட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. இந்த எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற பல்கலைக்கழகம். அடுத்தது எல் நினோ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் எந்த அமைப்பின் கீழ் நிபுணர் ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் TNDRRA. இப்போ எல் நினோ அப்படின்னா என்னென்னா பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற ஒரு வெப்ப அலை அப்படின்னு சொல்லலாம். இது எல் நினோ இல்லாத நார்மல் வருஷத்தில் இது வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எல் நினோ ஆண்டில் வெப்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எதிர்கொள்கிறதுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக TNDRRA தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. TNDRRA அப்படின்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. தமிழில் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ்நாட்டில் மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வளவாக உள்ளது? ஆன்சர் 22:1. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 22 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். தமிழ்நாட்டில் 57,566 பள்ளிகள் இருக்குது. 1,24,02,872 மாணவர்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள் 5,69,909 ஆசிரியர்கள் இருக்காங்க. இதில் மாணவர் ஆசிரியர் விகிதம் 22:1 இருக்குது. அதாவது 22 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் தேசிய சராசரி பார்த்திங்கன்னா 24 மாணவருக்கு தான் ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அதை விட சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஒரு பள்ளிக்கு 215 மாணவர்கள் இருக்காங்க. 10 ஆசிரியர்கள் அந்த ஒரு சராசரி விகிதத்தில் இருக்காங்க. தேசிய அளவில் ஒரு பள்ளிக்கு சராசரியாக 169 மாணவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் சம்மந்தமாக பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இது 2026 ஜனவரி 27 சென்னையில் தொடங்கி வைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகளுக்கு 9ஆம் வயதிலிருந்து 14 வயதில் இருக்கிற மாணவிகளுக்கு 2 தவணைகள் தடுப்பூசி போடுவாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுவாங்க. தமிழகத்தில் இப்போது 91,000 பள்ளி மாணவிகளுக்கு இந்த HPV தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. HPV அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிற தடுப்பூசி தான். இந்த கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்குற வைரஸ் தான் இந்த HPV வைரஸ். அதற்கு எதிரான தடுப்பூசி போட்டிருக்காங்க. முதற்கட்டமாக 4 மாவட்டங்களில் தான் போட்டிருக்காங்க. தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்துடைய பேரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு தாவேக அரசு மாற்றிட்டாங்க. இந்த திட்டம் 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கியிருந்தாங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு வழங்குகிற திட்டம். இதுவரைக்கும் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற
மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி தான் விரிவாக்கம் பண்ணுறாங்க. இது பெரியாருடைய பிறந்தநாள். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை 1956ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் தொடங்கினார். இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு சில திட்டங்களுடைய பேரை மாற்றியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துடைய பேரை திறன் தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் மகளிர் விடியல் பயணம், இந்த திட்டத்தை வந்து விடியல் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டு மகளிர் பயணம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அடுத்தது நீர் எழில் பள்ளி திட்டம். இது 2026 ஜூலை 22ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது தொடங்கி வைத்தவர் நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள். சென்னையில் எழும்பூரில் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தான் இதை அவர் தொடங்கி வைத்திருந்தார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பள்ளிகளில் பயன்படுத்தப்படுற தண்ணீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். முதல் கட்டமாக 5 அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக தேசிய செய்திகள் பார்க்கலாம். அமர்நாத் புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய இராணுவம் தற்போது தொடங்கிய திட்டம் இது. இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சிவா. இப்போ போன ஆண்டு பார்த்திங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடந்தனால இப்போது அமர்நாத் பயணிகள் கவனமாக, அதாவது பயம் இல்லாமல் தைரியமாக போனோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிவா அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இதில் அமர்நாத் புனித பயணிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவாங்க. அடுத்தது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 எந்த ஆண்டின் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருகிறது? ஆன்சர் 1969. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு மசோதாவாக, அதாவது சட்டமாக 1969ஆம் ஆண்டு இயற்றின சட்டம் தான் இருந்தது. இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாராவது இறந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தில் யாராவது இருந்துட்டாங்க அப்படின்னா அதை பதிவு பண்ணாமலே இருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து கண்டிப்பாக அவங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவும், ஏதாவது பிறப்பு நிகழ்ந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அதையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மசோதாவை இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க. அப்போது தாமதமாக பதிவு செய்யப்படுற பிறப்பு இறப்பு இந்த பதிவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான விதிமுறைகள் இதில் இருக்குது. அடுத்தது வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் வகையில் செயல்படுபவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்? ஆன்சர் 3 ஆண்டுகள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிறத நம்ம நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. இதன் அடிப்படையில் நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. அடுத்தது சியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலை அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. 125 அடி உயரத்தில் கொல்கத்தாவில் வந்து இந்த சிலையை அமைக்க போகிறாங்க. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. யார் இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்னா, பாரதிய ஜனசங்கம் இருக்குல்ல, அதோடைய முன்னோடி. இந்த பாரதிய ஜனசங்கம் தான் இப்போ இருக்கிற பாஜகவுக்கு முன்னோடி. அடுத்தது ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஹரியானா. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஹரியானாவில் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து சோனிபட் ரயில் நிலையம் வரைக்கும் இதை வந்து இயக்குறாங்க இப்போ கூட. இதே மாதிரி உலகத்துடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் வந்து ஜெர்மனியில் 2018ஆம் ஆண்டு அறிமுகம் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஹைட்ரஜனில் ஒரு ரயில் இயங்குதுன்னா அதில் பொல்யூஷனே வராது, மாசுபாடே வராது. அதே மாதிரி இதில் பை ப்ராடக்டாக என்ன வரும் அப்படின்னா, இது வந்து தண்ணீர் தான் வரும். அதனால் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு 100% பாதிப்பே இல்லாத ஒரு ரயிலாக இருக்கும். அடுத்தது உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி ஆலையை உருவாக்க உள்ள நிறுவனம் எது? ஆன்சர் அமுல். இப்போ அமுல் பார்த்திங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய தயிர் உற்பத்தி ஆலையை அமைக்க போகிறாங்க. அமுலுடைய விரிவாக்கம் அனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறது. குஜராத்தில் அனந்த் அப்படிங்கிற பகுதியில் தான் இது இருக்குது. இவங்க இதை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்துடைய ஹவுராவில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலை பணிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் நந்தன் நிலைக்கேணி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டு மாதிரிப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்குது. அப்போது இந்த மாதிரிப்பட்ட தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களில் மேற்கொள்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு உயர்நிலை பணிக்குழுவை அமைத்திருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா நந்தன் நிலைக்கேணி அவர்களுடைய தலைமையில். இவர் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய இணை நிறுவனர். இனி மத்திய அரசுடைய திட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள் பார்க்கலாம். விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜூலை 1, 2026.
விபிஜி ராம்ஜி, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல, அதற்கு மாற்றுதலாக கொண்டு வரப்பட்ட திட்டம். எம்ஜி நரேகா அப்படின்னு இங்கிலீஷில் அந்த திட்டத்தை சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது, அதுக்கு மாற்றுதலாக இந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த விபிஜி ராம்ஜி இருக்குல்ல, இதற்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது, இனிமேல் 125 நாட்களாக உயர்த்தப்படும். அதே மாதிரி மத்திய அரசுடைய பங்களிப்பு 60% இருக்கும், மாநில அரசுடைய பங்களிப்பு 40% இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வடகிழக்கு பகுதிகள் மற்றும் இமயமலை பகுதிகளில் மத்திய அரசுடைய பங்களிப்பு 90% இருக்கும், மாநில அரசுடைய பங்களிப்பு வெறும் 10% இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் தேசிய சராசரி ஊதியம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூபாய் 298.8 தான் இருந்துச்சு. இப்போ அதை ரூபாய் 327.4 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு மாநிலத்திலையும் தினசரி சம்பளம் ரூபாய் 300க்கும் குறைவாக இருக்காது அப்படின்னு உறுதியளிந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் இதை பதிவு பண்ணுறதுக்கு பயோமெட்ரிக் மூலமாக வருகை பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் வேலை கேட்குறவங்களுக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளாடியே வேலை ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது கிராம பஞ்சாயத்துகளின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தொடங்கிய திட்டம் இது. ஆன்சர் தான்வீர். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்த போகிறாங்க. எப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஆனால் இது மத்திய அரசு வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, யாராவது கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஏதாவது தொண்டு நிறுவனமோ அல்லது ஏதாவது ஒரு பெரு நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது தனிநபராக இருக்கட்டும், அவங்க கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். அதற்காக தான் இந்த தான்வீர் அப்படிங்கிற டிஜிட்டல் கட்டமைப்பு. அதாவது இது ஒரு டிஜிட்டல் தளம் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ இந்தியாவில் கிராம பஞ்சாயத்துகளுடைய கணிப்பொறி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்திற்காக ரூபாய் 8482 கோடி கடனுதவி வழங்க உள்ள நிறுவனம் இது. ஆன்சர் உலக வங்கி. இப்போ இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா 2024 ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா 1 கோடி வீடுகளில் மின்சார தகடுகளை நிறுவுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போது மின்சார தகடுகளை வீட்டுடைய கூரைகளில் நிறுவுறதுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க. வீட்டுடைய கூரைகளில் மின்சார தகடு நிறுவி அந்த கரண்டை நம்ம மத்திய அரசுக்கு கொடுக்கணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவாங்க. 2026-27க்குள்ளாடி 1 கோடி வீடுகள் மூலமாக 30 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க மத்திய அரசு. அடுத்தது ஆஷ்தாவன் சன்ரக்ஷன் யோஜனா எதனை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம்? ஆன்சர் புனித காடுகள். புனித காடுகள் அப்படின்னா என்னென்னா பழங்குடியின மக்கள் வாழ்கிற காடுகள். அதே மாதிரி அங்கெல்லாம் அவங்க வழிபடுற கோயில்கள் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் காசம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே கூட புனித காடுகள் இருக்குது. அங்கே கூட ஒரு கோயில் இருக்குது. அங்கே பழங்குடியின மக்கள் வழங்குறதுக்கான கோயில் அது. அந்த மாதிரிப்பட்ட இந்தியாவில் இருக்கிற 15,000 புனித காடுகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டம் தான் இது. இது 3000 கோடி மதிப்பில் இப்போது மத்திய அரசு தொடங்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்தது நமஸ்தே திட்டம் யாருக்கானது? ஆன்சர் துப்புரவு பணியாளர்கள். நமஸ்தேவுடைய விரிவாக்கம் நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நமஸ்தே திட்டம் 2023 ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாதாள சாக்கடை மற்றும் செப்டி டேங்கை எல்லாம் சுத்தம் பண்ணுற தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போது இந்த ஜூலை 15ஆம் தேதி நிலவரப்படி துப்புரவு தொழிலாளர்களுக்கு 87,037 பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 76,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கீழே இணைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது தற்போது மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிஎம் சேது திட்டம் எது தொடர்பானது? ஆன்சர் ஐடிஐ மேம்பாடு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடிஐகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம் சேது அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. பிஎம் சேதுவுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. அது என்னென்னா பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா
அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம நாடு முழுவதும் ஒரு 1000 அரசு ஐடிஐக்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. இதற்காக 60,000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஐடிஐனா என்ன? இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது. தொழிலக பயிற்சி திட்டம், பயிற்சி நிலையம் அப்படிங்கிறது. இதில் 60,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கல்ல, இதில் மத்திய அரசு வந்து 30,000 கோடி ரூபாய் தான் வழங்குவாங்க. மாநில அரசுகள் 20,000 கோடி வழங்கணும். தொழில் நிறுவனங்கள் வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் வழங்குவாங்க. அடுத்தது, அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற 1338க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது ரீசெண்டாக இந்த ஜூலை மாதம் மறுசீரமைக்கப்பட்ட ஒரு 75 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்திருந்தார். தமிழ்நாட்டில் சென்னை பூங்கா ரயில் நிலையம் உட்பட 9 ரயில் நிலையங்கள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி 2026 ஆண்டுக்குள்ளாடி 400 ரயில் நிலையங்களை சீரமைக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. 2027 ஆண்டுக்குள்ளாடி 700 ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கணும் அப்படின்னும் இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய பவ்யா ரசாயன் திட்டம் எது தொடர்பானது? ஆன்சர் ரசாயனங்கள். பவ்யா ரசாயனம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது நம்ம இந்தியாவில் ரசாயன உற்பத்தியை, அதாவது கெமிக்கல் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இது. பவ்யாவுடைய விரிவாக்கம் பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா ரசாயன் அப்படிங்கிறது. தமிழில் பாரத் தொழில் வளர்ச்சி திட்டம் ரசாயனம் அப்படிங்கிறது. இதற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்காக மொத்தமாக 3030 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது 2026-27 நிதியாண்டிலிருந்து 2030-31 நிதியாண்டு வரைக்குமானது. இந்தியாவில் இதன் அடிப்படையில் 3 பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. மத்திய அரசு ஒரு பூங்காவுக்கு அதிகபட்சமாக 1000 கோடி வரைக்கும் நிதியுதவி வழங்குவாங்க. ஒவ்வொரு பூங்காவிற்கும் குறைந்தபட்சம் 2000 ஏக்கர் தொடர்ச்சியான நிலம் வந்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை வந்து ஒரு மாநில அரசு உருவாக்க முடியும். மாநில அரசு குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி பங்களித்தாங்க அப்படின்னா 1000 கோடி மத்திய அரசு வழங்கி அந்த நிறுவனத்தை, அதாவது அந்த பூங்காவை வந்து அமைக்க முடியும். அதே மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் உடனடியாக செயல்படுற வகையில் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியில் உருவாக்கப்படும். ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் அதை உருவாக்கணும், உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. உருவாக்கணும், செயல்பாட்டு கொண்டு வரணும், அந்த மாதிரி உடனடி செயல்பாட்டில் இறங்கணும். அதுதான் இதோடைய நோக்கம். அடுத்தது, செமிகண்டக்டர் 2.0 திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூலை 15, 2026. செமிகண்டக்டர் மிஷன் இதில் முதல் கட்டம் 2021 டிசம்பரில் தொடங்கியிருந்தாங்க. இப்போ அதோடைய 2வது கட்டம் மிஷன் செமிகண்டக்டர் 2.0 அப்படின்னு சொல்லலாம், அல்லது செமிகான் 2.0 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து செமிகண்டக்டருடைய உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கான திட்டம் இது. இந்த செமிகான் 2.0 திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவை ரூபாய் 1.27 லட்சம் கோடியை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய திட்டம் இது. அடுத்தது, தற்போது தொடங்கப்பட்ட சமக்ரா சிஷு பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் யாருக்கானது? ஆன்சர் குழந்தைகள். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் முதல் 3 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள். அப்போது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதல் 3 ஆண்டுகளில் குழந்தைகளை கண்காணிப்பாங்க. அரசுடைய உதவியாளர்கள், அதாவது இந்த சுகாதார பணியாளர்கள், இவங்க எல்லாமே தேவையான குழந்தைகள், அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கான சுச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைகளை வீடுகளுக்கே சென்று கண்காணிப்பாங்க. அவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி பிரசவத்திற்கு பிந்திய தாயுடைய மனநிலை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க. இந்த மாதிரி முழுமையாக கண்காணித்து அவங்களுக்கான கவனிப்பை கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது, ஆரோக்கிய சேது செயலி எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் 2020. இது 2020 ஏப்ரல் 2 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதோடைய 2வது கட்டத்தை ஜூன் 29 இந்த ஆண்டு தொடங்கி வைத்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார செயலி. இது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தோடு வந்து இணைத்திருக்காங்க. இதற்காக ABHA அப்படிங்கிற ஐடி இருக்கும். அந்த ஐடியை நம்ம வந்து உருவாக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த செயலி மூலமாக காப்பீடு சலுகைகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்முடைய மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாம் தொலைந்து போகாமல் இருக்கிறதுக்கு இங்கே டிஜிலாக்கர் வசதி கூட இருக்குது. அடுத்தது, ஷீலீப்ஸ் என்ற திட்டம் தற்போது யாருக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் சுய உதவிக்குழு பெண்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஷீலீப்ஸுடைய விரிவாக்கம் செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்ப்ரூனர் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது. அதாவது
சுய உதவி குழு பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து தொழில் முனைவோர் ஆக்கிற திட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி திட்டங்களில் அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிற திட்டம் தான் இந்த ஷீலீப்ஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். அடுத்தது ABPMJAY திட்டத்தின் வாட்ஸ்அப் சேவைக்காக தொடங்கப்பட்ட சேட்பாட் எது? ஆன்சர் ஆயுஷ்மான் சாரதி. இப்போ பார்த்தீங்கன்னா ABPMJAY அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது. இந்த திட்டத்திற்கான வாட்ஸ்அப் சேவைக்காக இந்த ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிற இந்த ஒரு வசதியை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக மாநில அரசு செய்திகள் பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்புக்காக துர்கா வாகினி படை எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கும் அவசர காலங்களில் உடனடி நடவடிக்கை பண்ணுறதுக்காகவும் துர்கா வாகினி அப்படிங்கிற படையை மேற்கு வங்காள அரசு உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குவாலியர். குவாலியர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இப்போ டெலிகாம் மேனுஃபேக்சரிங் ஜோன் தான் இது. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இந்த சிம்மு, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மண்டலம் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது பள்ளிகளுக்கு அருகில் நொறுக்கு தீனிகள் விற்பனை செய்ய தடை விதித்த மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. பள்ளிகளிலிருந்து 50 மீட்டர் ரேஞ்சில் வந்து நொறுக்கு தீனிகள் விற்கக்கூடாது. அடுத்தது மீ பூமி பிளாக் செயின் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இது என்ன அப்படின்னா, நிலம் சம்பந்தமான பதிவேடுகளை பாதுகாக்கிறதுக்காக மற்றும் டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கிறதுக்காக இந்த மீ பூமி பிளாக் செயின் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நிலமில் தான் யாராவது அதில் மாற்றம் பண்ணி பிரச்சனைகள் பண்ணி அது வந்து ஃபேக்காக வந்து நிலத்தை அபகரிக்கிறாங்க. அதனால் அந்த நிலம் தொடர்பான பதிவேடுகளை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. இதனால் இவங்க ஹைப்பர் லெஜர் ஃபேப்ரிக் அப்படிங்கிற பிளாக் செயின் கட்டமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பரிவர்த்தன் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் டெல்லி. இது என்ன அப்படின்னா, பழைய வாகனங்களை அகற்றி அதற்கு பதிலாக BS6 மற்றும் மின்சார வாகனங்களை மக்கள் பயன்படுத்துகிறத ஊக்குவிக்கிற திட்டம் தான் இது. பரிவர்த்தனுடைய விரிவாக்கம் என்னென்னா, ப்ரோக்ராம் ஃபார் ஆக்சலரேட்டர் ரினியூவல் அண்ட் இன்சென்டிவேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அசெட்ஸ் ஃபார் ரெடியூசிங் டிரான்ஸ்போர்ட் ஏர் பொல்யூஷன் அண்ட் நெட்வொர்க் எமிஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதிய மின்சார வாகனங்கள் அல்லது புதிய BS6 வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு 100% மோட்டார் வாகன வரி விலக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட வாகனங்கள் வாங்குறவங்களுக்கு பதிவு கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அப்புறம் வாகன கடன்களுக்கு 5% வந்து வட்டி மானியமும் வழங்குறாங்க. பழைய வாகனங்களுக்கான நிலுவையில் இருக்கிற சாலை வரி மற்றும் அபராத தொகையில் விலக்கும் வழங்குறாங்க. அடுத்தது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த ஆபரேஷன் டூஃபான் என்ற நடவடிக்கையை அறிவித்த மாநிலம் இது? ஆன்சர் கேரளா. அடுத்தது பூஜ்ய இடைநிற்றல் இலக்கை அடைய சம்ரஸ் வித்யா சேது பிரச்சாரத்தை தொடங்கிய மாநிலம் இது? ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலிருந்து பாதியில் நின்ற 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களை மீண்டும் பள்ளிகளுக்கே சேர்க்கிற இந்த ஒரு திட்டம் தான் சம்ரஸ் வித்யா சேது. இதை வந்து குஜராத்தில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஆழ்ந்த மொழி அருங்காட்சியகம் எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இம்மர்ஸ் லாங்குவேஜ் மியூசியம். இது பார்த்திங்கன்னா இப்போ டீப்பாக ஒரு மொழியை பற்றிய மக்களுக்கு பார்வை உருவாக்கணும், ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்திருக்காங்க. இதில் மொழிகளுடைய வரலாறு, எழுத்து, ஒலி இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமாக காட்சிப்படுத்துகிறாங்க. அடுத்தது முதலமைச்சர் யுவா சுயோக் என்ற தளத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இளைஞர்களுடைய விளையாட்டு பங்களிப்பு, திறன் மேம்பாட்டு, வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு தளத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் முதன் முறையாக AI தொழில்நுட்பத்துடன் கூடிய பறவைகள் சரணாலயம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மும்பை. மும்பையில் தான் இதை அமைக்க போகிறாங்க. இதோடைய பேர் வந்து பந்துப் பறவைகள் பூங்கா அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, AI கேமராக்கள், அப்புறம் சென்சார்கள் இதன் மூலமாக பறவைகளுடைய வருகை, அப்புறம் லைவாக நிகழ்நேரத்தில் அதை கண்காணிக்கிற வசதியும் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது புவிசார் குறியீடு தயாரிப்புகளுக்கென்று பிரத்யேக காட்சியகம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது?
ஆன்சர் உத்தரகண்ட். இப்போ ஜிஐ டேக் என்னென்ன பொருட்களுக்கு கிடைத்திருக்கோ அதை மக்கள் பார்க்கறதுக்கான ஒரு பிரத்யேக காட்சியகத்தை அமைத்திருக்காங்க உத்தரகண்டில். அடுத்தது, பலதார மணம் செய்யும் ஆண்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் ரத்து என அறிவித்த மாநிலம் இது. ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமுடைய முதல்வர் வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா. அடுத்தது, முதலமைச்சரின் ஆசிரியர்களுக்கு பணமில்லா மருத்துவ திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இது ஹிந்தியில் முக்கிய மந்திரி ஷிக்ஷக் கேஷ்லெஸ் சிகித்சா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, கற்பிக்கிற ஆசிரியர்கள் அதே மாதிரி கற்பிக்காத பணியாளர்கள் இவங்களுடைய குடும்பத்திற்கும் உட்பட பணமில்லாத மருத்துவ சேவை திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வந்து இதில் அவங்க இப்போ வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, எந்த மாநிலத்தின் போர்ஜூலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சதுப்பு நிலத்தில் தனித்துவமான காட்டு நெல் வகை இருக்குது. இங்கே விளையிற ஒரைசா ரூசி போஜன் அப்படிங்கிற காட்டு நெல் வகை தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரைசா சாட்டிவா அப்படிங்கிற அரிசியுடைய முன்னோடியாக இருக்குது. அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? ஆன்சர் டெங்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இதை உருவாக்கின நிறுவனம் ஜப்பானை சேர்ந்த டகேதா மருத்துவ நிறுவனம். இந்த தடுப்பூசியுடைய இன்னொரு பேர் வந்து TAK-003 அப்படிங்கிறது. இப்போது இந்தியா இந்த தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 4 வயதிலிருந்து 60 வயது இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்தியாவில் ஒப்புதல் வழங்கப்பட்ட முதல் டெங்கு தடுப்பூசி எது அப்படின்னா அது இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய சூப்பர் கண்டக்டிங் காந்தத்தை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் சீனா. சீனா இதை உருவாக்கியிருக்காங்க. 582 டன் எடை கொண்டது இது. இதை செயற்கை சூரியன் உருவாக்குறதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது செயற்கை சூரியன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு அணுக்கரு இணைவு உலை, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் உலை உருவாக்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக தான். இது வந்து 2030க்குள்ளாடி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் சன் அப்படிங்கிறத. அடுத்தது, பிராக்சிஸ் என்னும் விண்வெளி திட்டத்தை அறிவித்துள்ள விண்வெளி நிறுவனம் எது? ஆன்சர் நாசா. பிராக்சிஸ் இது என்னென்னா, சனி கிரகம் இருக்குல்ல சாட்டன், இதை ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு நாசாவுடைய திட்டம் தான் இது. இது மட்டும் இல்லாமல் கோள்களை சுற்றி இருக்கிற வளையங்கள், அப்புறம் விண்வெளியுடைய தூசுகள், இதை சேகரித்து ஆய்வு பண்ணுற திட்டம் தான் இந்த பிராக்சிஸ். அடுத்தது, தற்போது RVX என்ற மறுபயன்பாட்டு ராக்கெட்டை பரிசோதனை செய்த அமைப்பு எது? ஆன்சர் ஜாக்ஸா. இப்போ பொதுவாக ராக்கெட் வந்து செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திட்டு அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இதனால் அந்த ராக்கெட்டுடைய காசு வந்து வேஸ்ட்டு தானே. அதே ராக்கெட்டை மறுபடியும் நம்ம மறுபயன்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதற்காக ஒவ்வொரு நாடுகளும் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து செயல்படுத்தி பார்க்குறாங்க. இந்த மாதிரி RVX அப்படிங்கிற மறுபயன்பாட்டு ராக்கெட்டை ஜப்பானை சேர்ந்த ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி உருவாக்கி வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ரூபாய் 1.34 லட்சம் மதிப்பில் செயற்கைக்கோள் தொலைபேசி அறிமுகம் செய்த நிறுவனம் எது? ஆன்சர் BSNL. எதற்காக இவ்வளோ ரூபாய் மதிப்பில் ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி அப்படின்னா, நெட்வொர்க்குகள் கிடைக்காத மிக தொலைதூர மற்றும் சவாலான இடங்கள்லையும் சேவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் BSNL இந்த சேட்டலைட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு பயன்படுறாது. அதை விட இராணுவம், அப்புறம் சுரங்க தொழிலில் இருப்பாங்கள்ல அவங்க, அப்புறம் கடல்சார் செயல்பாடுகளில் இருப்பாங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து பேரிடர் மேலாண்மை, அதாவது இப்போ திடீர்னு ஒரு சுனாமி வருதுன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் வந்து நெட்வொர்க் எதுவுமே கிடைக்காது. அந்த டைமில் அவங்க மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கான படை வருவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த ஃபோனை கொடுக்கலாம்ல, அப்போ அது உதவியாக இருக்கும்ல, அதுதான். அடுத்தது, தற்போது விண்ணில் செலுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் எது? ஆன்சர் விக்ரம் 1. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் இதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இது உருவாக்குன நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் விண்வெளி புத்தாக்கு நிறுவனம். இந்த நிறுவனம் தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் இந்த ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்னா அதற்கு இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற இஸ்ரோவுடைய அமைப்பு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். இன்ஸ்பேஸுடைய விரிவாக்கம் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிறது. தமிழில் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம் அப்படிங்கிறது தான். இப்போது இவங்க இந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி சோதனை முயற்சியாக 2022 ஆண்டு விக்ரம் S அப்படிங்கிற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருந்தாங்க.
இப்போது இதோடைய பேர் விக்ரம் 1, அதோடைய பேர் விக்ரம் எஸ். அதாவது அந்த முன்னாடி சோதனை முயற்சியாக அனுப்பின ராக்கெட்டுடைய பேர் விக்ரம் எஸ். இப்போ அனுப்பியிருக்க ராக்கெட் வந்து விக்ரம் 1. இந்த விக்ரம் 1உடைய சிறப்பு பார்த்திங்கன்னா 24 மீட்டர் உயரம் கொண்டது, 350 கிலோ எடையை சுமந்து செல்கிற திறன் கொண்டது. அப்புறம் சிறிய மற்றும் நடுத்தர செயற்கைக்கோளை புவியுடைய தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்த திறன் கொண்டது. அடுத்து பார்த்திங்கன்னா தற்போது 450 கிலோமீட்டர் தொலைவில் சிறிய மற்றும் நடுத்தர செயற்கைக்கோளை இது வந்து நிலை நிறுத்திடுச்சு. இந்த ராக்கெட் முழுவதும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அடுத்தது, உலகின் வாரம் ஒரு முறை செலுத்தும் இன்சுலின் எது? ஆன்சர் அவைக்லி. இது பார்த்திங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த நோவோ நார்டிஸ்க் அப்படிங்கிற நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதை உருவாக்கி அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வாரம் ஒரு முறை மட்டும் செலுத்தினா போதும். டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வாரம் ஒரு முறை செலுத்துகிற மாதிரிப்பட்ட ஒரு இன்சுலின் மருந்து தான் இது. அடுத்தது, உலக செய்திகள் பார்க்கலாம். ருமேனியா நாட்டிற்கு கடந்த 30 ஆண்டுகளில் பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பார்த்திங்கன்னா ருமேனியா நாட்டிற்கு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. கடைசியாக ஒரு 30 ஆண்டுகளில் எந்த ஒரு இந்திய குடியரசுத் தலைவரும் ருமேனியாவுக்கு போகலை. ஆனால் இப்போ இவங்க போயிருக்காங்க. இவங்க அங்கே போயிட்டு என்ன தெரிவித்திருக்காங்கன்னா 2028 ஆண்டை இந்தியா மற்றும் ருமேனியாவுடைய கண்டுபிடிப்பு ஆண்டு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த நாட்டில் உள்ள பிராம்பணன் கோயிலில் சீரமைப்பு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? ஆன்சர் இந்தோனேஷியா. இந்தியாவுடைய உதவியுடன் இந்த கோயில் வளாகம் சீரமைப்பு பண்ணுற பணிகளை இப்போ பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி பெற்ற பின்தாங் அதிபூர்ணா எந்த நாட்டின் மிக உயரிய விருது? ஆன்சர் இந்தோனேஷியா. இப்போது அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார். அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான பின்தாங் அதிபூர்ணா அப்படிங்கிற விருதை பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி IIM பெங்களூரு நிறுவனத்துடைய வளாகம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ், விளையாட்டு செய்திகள் பார்க்கலாம். 65வது மாநிலங்களுக்கு இடையிலான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்ற அணி எது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்த போட்டி ஒடிசாவுடைய புவனேஸ்வர் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? ஆன்சர் ஸ்பெயின். இதில் தங்கம் வென்றது ஸ்பெயின். 2வது முறையாக இப்போ ஸ்பெயின் தங்கம் வெல்றாங்க. 2010 ஒரு முறை தங்கம் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வெள்ளி வென்றது அர்ஜென்டினா, வெண்கலம் வென்றது இங்கிலாந்து. இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பற்றி பார்த்திங்கன்னா இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கால்பந்து போட்டி. இது வந்து மெக்சிகோ நாட்டில் மெக்சிகோ சிட்டியில் அஷ்டகா அப்படிங்கிற மைதானத்தில் தான் தொடங்கிச்சு. இது ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதை 3 நாடுகள் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து இதை நடத்தியிருந்தாங்க. மொத்தமாக இந்த முறை 48 அணிகள் பங்கேற்றிருந்தாங்க. இறுதிப் போட்டி அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் நியூ ஜெர்சி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம பார்த்த மாதிரி ஸ்பெயின் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இது தவிர முக்கிய விருதுகள் யாருக்கெல்லாம் கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபிஃபா சிறந்த வீரர் விருது, இந்த மாதிரி சிறந்த வீரருக்கு கோல்டன் பால் அவார்டு வழங்குவாங்க. அதை ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரரான ரோட்ரி வந்து பெற்றார். அதிக கோல்கள் அடித்தவர், இவங்களுக்கு கோல்டன் பூட் அவார்டு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கிலியன் எம்பாபே அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இவர் இந்த போட்டி முழுவதுமே 10 கோல்கள் அடித்திருந்தார். அடுத்தது, சிறந்த கோல் கீப்பருக்கு கோல்டன் க்ளோவ் அவார்டு கொடுப்பாங்க. இது வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரரான உனாய் சிமோன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் ஃபேர் பிளே அவார்டு, இது வந்து நல்லா நேர்மையாக விளையாடின நாடு அப்படின்னு பார்க்கும்போது நெதர்லாந்து நாட்டிற்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஃபிஃபா சிறந்த இளம் வீரர் விருது பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பாவ் குபார்சி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, ICC 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்திங்கன்னா ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. இதில் வந்து இந்த போட்டி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் தான் நடைபெற்றது. இது ஜூன் 12ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற போட்டி. இதில் வெற்றி பெற்ற நாடு ஆஸ்திரேலியா. இந்த போட்டியில் அதிக முறை வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா தான், 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க இதோட சேர்த்து. இதில் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ், அதாவது தொடருடைய சிறந்த நாயகியாக
ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெத் முனி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தொடரின் சிறந்த வீராங்கனை. அடுத்தது, முதல் முறையாக லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. லண்டனுடைய லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் போட்டி வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2026 விம்பிள்டன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிராண்ட் ஸ்லாமில் 4 போட்டிகள் நடைபெறும். கிராண்ட் ஸ்லாம்னா டென்னிஸில் பெரிய போட்டியே இந்த கிராண்ட் ஸ்லாம் போட்டி தான். ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இரண்டாவதாக ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பனுக்கு வேற ஒரு பேர் இருக்குது, அது ரொலான் கேரோஸ் அப்படிங்கிறது. மூன்றாவதாக விம்பிள்டன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். கடைசியாக யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிற போட்டி நடைபெறும். இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் முடிஞ்சது, அப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் முடிஞ்சது, விம்பிள்டன் முடிந்தது. இனிமேல் வந்து யூஎஸ் ஓப்பன் இந்த ஆண்டுடைய இறுதியில் நடைபெறும். இப்போ இதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து விம்பிள்டன் பார்க்கலாம். விம்பிள்டன் பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது லிண்டா நோஸ்கோவா. இவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போட்டி இங்கிலாந்துடைய விம்பிள்டன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்ததாக இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியன் ஓப்பன் போட்டி பற்றி பார்க்கலாம். இதில் ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ். மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த எலனா ராய்பாக்கினா. இவங்க வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி இந்த ஆண்டுடைய 2வது நடைபெற்ற போட்டி இது. இது பிரான்ஸுடைய பாரிஸ் நகரில் தான் நடைபெற்றது. மகளிர் ஒற்றையர் போட்டியில் வென்றது ரஷ்யா நாட்டை சேர்ந்த மிர்ரா ஆண்ட்ரீவா. இவங்க வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் இது. அதே மாதிரி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அப்படிங்கிறவர். இவர் வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டமும் இதுதான். அடுத்தது, ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் தற்போது இணைக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் சௌரவ் கங்குலி. ஐசிசி அப்படிங்கிற அமைப்பு தான் உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வந்து சிறந்த வீரர்களை இணைத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பட்டியலில் இந்தியாவிலிருந்து 12வது நபராக சௌரவ் கங்குலி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள வீரர் யார்? ஆன்சர் அஸ்வத் எஸ். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் 99வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆன்சர் ரத்னவேல். இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இந்த போட்டி, அதாவது கவுஹாத்தி ஸ்மார்ட் சிட்டி இன்டர்நேஷ்னல் ஓப்பன் 2026 அப்படிங்கிற செஸ் போட்டி நடைபெற்றது. அதில் அவர் வந்து 2500 ஈலோ புள்ளிகளை பெற்று, அதாவது இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈலோ புள்ளிகளை வந்து அவர் பெற்றுட்டு தான் வந்திருந்தார். ஆனால் இந்த போட்டியில் தான் அவர் 2500 ஈலோ புள்ளிகளை வந்து நிறைவு பண்ணிட்டார். அப்போ அதோட அவருக்கு வந்து கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வந்து கிடைக்கும். அடுத்தது, 2026 ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் பிவி சிந்து. இந்த போட்டியில் இதுவரைக்கும் எந்த ஒரு இந்தியருமே சாம்பியன் பட்டம் வென்றது கிடையாது. இவங்க தான் வென்றிருக்காங்க. இந்த போட்டி ஜப்பானுடைய டோக்கியோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் அனாகட் சிங். இந்த போட்டியிலையுமே இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் யாருமே தங்கம் வென்றது கிடையாது. ஸ்குவாஷ் போட்டி அப்படின்னா என்னென்னா, சுவரில் பந்தை அடிச்சு விடுவாங்க, அது திருப்பி வரும்ல, அது திருப்பி அடிப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட போட்டி தான் இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிறது. இந்த அனாகட் சிங் அப்படிங்கிறவங்க தான் இந்த வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் முதல் முறையாக தங்கம் வென்ற இந்தியர் ஆயிருக்காங்க. இந்த இறுதிப் போட்டி கனடாவுடைய ஒன்டாரியோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறைகள் பட்டியலில் தற்போது 9வதாக இணைக்கப்பட்டது எது? ஆன்சர் இரும்பு தாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய முதன்மை துறைகள் அப்படின்னு 8 இருக்குது. 8 கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் 9வதாக புதிதாக ஒன்று இணைத்திருக்காங்க. இது என்ன 8 கோர் செக்டார் அப்படின்னா, இந்தந்த துறைகள் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து 9ஆக சேர்த்துருக்காங்க. நம்ம அது என்னென்ன அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலக்கரி, அடுத்தது கச்சா எண்ணெய், அடுத்தது இயற்கை எரிவாயு, அடுத்தது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள், அப்புறம் உரம், எஃகு, சிமெண்ட்டு, மின்சாரம், அப்புறம் இரும்பு தாது. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த துறைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகளாக இருக்கும். ஏன்னா ஒன்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது பின்னாடி தான் நிறைய துறைகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மின்சாரம் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துங்களேன்,
அது பின்னாடி தான் நெட்வொர்க் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் சிம்மு, அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை, இந்த மாதிரிப்பட்ட நெட்வொர்க் எல்லாமே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஐடி துறையே இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் ஒன்று சூஸ் பண்ணிங்கனாலே அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் லிங்க் ஆகிருக்கு. அடுத்தது பாதுகாப்பு செய்திகள் பார்க்கலாம். ஐஎன்எஸ் துனகிரி, ஐஎன்எஸ் சன்ஷோதக் மற்றும் ஐஎன்எஸ் அக்ரே ஆகிய கப்பல்கள் எங்கு கட்டப்பட்டன? ஆன்சர் ஜிஆர்எஸ்சி கொல்கத்தா. ஜிஆர்எஸ்சி அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அங்கே தான் இந்த கப்பல்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அடுத்தது பார்க வாஸ்திரா ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் எஸ்டிஏஎல். எஸ்டிஏஎல் அப்படின்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. இது என்னென்னா எதிரி ட்ரோன்களை நேரடியாக தாக்கி அழிக்கிற திறன் கொண்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. அடுத்தது உக்ரம் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் டிஆர்டிஓ. இது பார்த்திங்கன்னா 4 கிலோ எடை கொண்டது, 500 மீட்டர் வரம்பு கொண்டது. 500 மீட்டருக்குள்ளாடி துல்லியமாக சுட முடியும் இதன் மூலமாக. இதை உருவாக்கின நிறுவனம் டிஆர்டிஓ கீழே இருக்கிற ஏஆர்டிஇ அப்படிங்கிற நிறுவனம். ஏஆர்டிஇ அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது கூட தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனமான டிவிப்பா டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு 100 நாள்லேயே உருவாக்கிட்டாங்க. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட குஷா ஏவுகணையை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் டிஆர்டிஓ. இது பார்த்திங்கன்னா குஷா அப்படிங்கிற ஏவுகணை இது நீண்ட தூர இலக்க துல்லியமாக தாக்குற ஒரு ஏவுகணை. இதை டிஆர்டிஓ தான் உருவாக்கியிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற அப்துல் கலாம் தீவில் தான் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது தற்போது கடற்படையில் இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் எம்டிஎல் மும்பை. எம்டிஎல் அப்படின்னா மெசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. அங்கே தான் இதை கட்டியிருக்காங்க. இது ப்ராஜெக்ட் 17A ஆல்ஃபா, அதாவது ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டத்துக்கு கீழே கட்டப்பட்ட போர்க்கப்பல் தான். அந்த திட்டத்தில் வந்து 7 போர்க்கப்பல் கட்டுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் நீலகிரி, இதுதான் தலைமை கப்பல். அப்புறம் ஐஎன்எஸ் ஹிம்கிரி, ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் தாராகிரி, ஐஎன்எஸ் துனகிரி, ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, அப்புறம் ஐஎன்எஸ் விந்தியகிரி. இப்போது இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 6வது கப்பல் இது. அடுத்தது முக்கியமான கூட்டு பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். ரிம்பேக் அப்படிங்கிற எக்ஸசைஸ். ரிம்பேக் அப்படின்னா ரிம் ஆஃப் பசிபிக் அப்படிங்கிறது. இது உலகத்துடைய மிகப்பெரிய சர்வதேச கடல்சார் கூட்டு பயிற்சி. இது அமெரிக்க கடற்படை தான் நடத்துகிறாங்க. இந்தியா உட்பட 30 நாடுகள் இதில் பங்கேற்றிருந்தாங்க. இது வந்து ஹவாய் தீவுகள் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெற்றது. இது ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது இந்த ஆண்டு. அடுத்தது டைகர் லைட்னிங் அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது வந்து அமெரிக்காவும் வங்காளதேசமும் நடத்தியிருந்தாங்க. நம்ம இந்தியா இதில் நடத்தலை. இது வந்து அவங்க 2 பேருக்குள்ளாடி நடைபெற்ற ஒரு கூட்டு பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வங்காளதேசத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஆப்ரேஷன் சதர்ன் ரெடினஸ் 26-2 அப்படிங்கிறது. இது ஒரு கடல்சார் பாதுகாப்பு பயிற்சி. இது வந்து ஒரு பன்னாட்டு பயிற்சி. இதை இந்தியா தான் நடத்தியிருந்தாங்க. இந்த பயிற்சியில் ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான் உட்பட நாடுகள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இது வந்து கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கிற தெற்கு கடற்படை தளத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த செகண்ட் ஆர்பிட் பிலீஃப் ஆஃப் எ மேன் ட்ரீம் ஆஃப் 1.4 பில்லியன் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இந்த மாதிரி ஒரு புத்தகம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். இந்த செகண்ட் ஆர்பிட் அப்படிங்கிறத மட்டும் படிச்சிங்க, அதுவே போதுமானது. ஓகேவா? இந்த புத்தகத்தை எழுதினவர் சுபான்ஷு சுக்லா, இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா. இவருடைய நினைவு குறிப்புகள் தான் இது. ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இவர் போயிருந்தார். அதே மாதிரி இந்தியாவுடைய மிகப்பெரிய அமைதிகால வீர விருதான அசோக சக்ரா விருது இந்த ஆண்டு ஜனவரியில் இவர் பெற்றிருந்தார். அடுத்தது முக்கியமான சில நபர்கள் மரணமடைந்துட்டாங்க. அது யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்பட்ட பொறியாளர் யார்? ஆன்சர் கிரீஷ் பரத்வாஜ். இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா நிறைய தொலைதூர கிராமங்கள், பால வசதி இல்லாத, ரோடு வசதி இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் இவர் வந்து பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. அதனால தான் இவரை பிரிட்ஜ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து கர்நாடகாவில் சுள்ளியா அப்படிங்கிற பகுதியில் பிறந்தார். அதனால் இவரை வந்து சுள்ளியாவின் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா விஸ்வேஸ்வரையா கூட ஒரு சிறந்த இன்ஜினியர், அதே போல் இவரும் ஒரு சிறந்த இன்ஜினியர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது கவிஞர் புவியரசு
இவர் வந்து கோவையில் தன்னுடைய 96வது வயதில் மரணம் அடைந்துட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற லிங்கவநாயகன் புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் 1930 இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகநாதன், சு ஜெகநாதன். வானம்பாடி அப்படிங்கிற கவிதை இயக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுடைய முகவரியாக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுடைய தாய் பறவையாக இவர் இருந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மாதிரி சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது 2007வது ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்திருந்தது. காஜி நஸ்ருல் இஸ்லாம் அவர் எழுதின த ரெவல்யூஷனரி அப்படிங்கிற கவிதையை இவர் தமிழில் புரட்சிக்காரன் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தார். அதே மாதிரி 2009வது ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது கையொப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு வழங்கியிருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசுடைய சிறந்த புதுக்கவிதை நூலுக்கான பரிசு முக்கூடல் அப்படிங்கிற இவருடைய நூலுக்காக 2004வது ஆண்டு இவருக்கு கிடைத்திருந்தது. அடுத்தது புகழ்பெற்ற பின்னணி பாடகியான எஸ் ஜானகி தன்னுடைய 88வது வயதில் மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க ஆந்திராவில் குண்டூரில் பிறந்தாங்க 1938. இவங்களுடைய சிறப்பு பெயர் வந்து தென்னிந்தியாவின் கானகுயில் அப்படிங்கிறது தான். நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உட்பட 20 இந்திய மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அப்புறம் எழுத்தாளர் பூமணி, இவர் தன்னுடைய 79வது வயதில் மரணம் எடுத்துட்டார். இவர் கரிசல் இலக்கியத்துடைய முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். 1947வது ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டி கிராமத்தில் இவர் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து பூ மாணிக்க வாசகம், அதான் வந்து பூமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது 2014வது ஆண்டு அஞ்ஞாடி அப்படிங்கிற நூலுக்காக பெற்றிருந்தார். அப்புறம் 2019வது ஆண்டு வெளியான அசுரன் திரைப்படம் இருக்குல்ல, இவர் பூமணி 1982 எழுதின வெக்கை அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது ஷார்ட் நியூஸ் சிலது இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அரசு நிகழ்ச்சிகளில் மாநில பாடல், தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் இது எப்படி பாடணும் அப்படிங்கிற வரிசையை சொல்லியிருக்காங்க. முதல்ல தேசிய பாடல் வந்து பாடணும். தேசிய பாடல் அப்படின்னா அது வந்தே மாதரம் பாடல் இருக்குல்ல, அதுதான். இரண்டாவதாக தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகணமன. இதுவே மாநில வாழ்த்து பாடல் இருக்கிற இடங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மாநில பாடல் பாடணும், அதனை தொடர்ந்து தேசிய பாடல் பாடணும், மூன்றாவதாக அதாவது இறுதியாக தேசிய கீதம் வந்து பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தேசிய பாடலுடைய கால அளவு 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் பாடணும். ஓகேவா? அடுத்தது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது நம்ம தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு. இது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதில் 33 கேள்விகள் கேட்கப்படுது. முதல் கட்டமாக அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய விவரங்களை இணையம் மூலமாக அவங்களே பதிவு பண்ணலாம். அப்படி அவங்க பதிவு பண்ணாங்க அப்படின்னா 11 இலக்க அடையாள எண் வந்து உருவாக்கப்படும். அதுக்கடுத்தது வீட்டில் வர கணக்கெடுப்பாளர் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட இந்த நம்பரை மட்டும் காண்பிட்டா போதும், அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதம் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கணக்கெடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2 கட்டமாக நடைபெறுது. முதல்ல வீடுகள் கணக்கெடுப்பு. வீடுகள் கணக்கெடுப்பு அப்படின்னா என்னென்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்ம வீடுடைய வசதி எப்படி இருக்குது, அதாவது வீடு வந்து மாடி வீடா இல்லை வந்து ஓட்டு வீடா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வீட்டில் வந்து வாகனம் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன சொத்து இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலெலாம் ஃபஸ்ட்டில் வந்து கணக்கெடுப்பாங்க. இதுதான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அதுக்கடுத்ததாக இரண்டாவதாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்போ வந்து நம்ம எந்த கேஸ்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரிப்பட்ட தகவல் எல்லாமே அவங்க வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரச்சனை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஃபுல்லும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.